நீங்கள் கேட்கிறாத நாடகம் புதுமையான நாடகம். அது என்ன நாடகம்னா வாத்தியார் சொல்லுவார். கூப்பிட கேளப்பூதி வாத்தியார கூப்பிட்டு வந்தா வாத்தியார கூப்பிட்டு வந்து எவரையோ கூப்பிட்டு வந்து அடிக்கிறீங்க. அவர் தாங்க வாத்தியாரு. நீங்களா வாத்தியாரு? ஆமா. எதுக்காக வந்த? கூத்தாடுறதுக்கு. கூத்தாடுச்சாப்பா என்ன எதுக்காக வந்தோம்ல? ஒண்ணுல ஒரு கிட்னி ஒண்ணு வேணும் அதுக்காக. வைத்திருக்கிற நாடகம் என்ன? அதாவது இன்று வைக்கப்பட்ட நாடகம். இன்று நாடகத்தினுடைய பெயரோ சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய என்ன பூரம்? சிவபுராணம் ஐயா. சிவபுராணத்துல சிவபுராணம் சொல்லலாம், இல்லை என்றால் சக்தி புராணம். சக்தி புராணம்னு சொல்லலாம். இது ஏதோ ஒரு புராணம். சரிங்க. ஆமா. இன்று சக்தி புராணத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மனா? ஆமா. 4 காளி. 4 காளியா? 4 இல்ல. நீதான் 4 காளிங்க. திசை காளியம்மன் பிறப்பு. திசை காளியம்மன் பிறப்பு. கைடாசுரன் வதம். கைடாசுரன் வதம். கைடாசுரனா? இன்னைக்குதான் எனக்கு கேள்விப்படுறேன். ஆமா ஐயா. இன்னைக்கு புதுமையான நாடகம். வரலாறுலயே இதுவரை பார்க்காத நாடகம். ஆமா, இதுவரை கேட்டிருக்காத நாடகம். கைடாசுரன் சண்டை, 4 திசை காளியம்மன் பிறப்பு. இப்பேற்பட்ட நாடகம். இதுல முதல் தரத்தால யாரு வர்றாங்க? தேவலோகத்தை ஆட வரக்கூடிய தேவேந்திரனே வர்றாரு. படி படிக்க படி படிக்க அப்படி எப்படி போய் சேர்ந்து வந்துகிட்டே இருப்பா. சரியா? சரிங்க. எங்களுடைய நாடகத்தில் வந்திருப்பாங்க. யாரோ ஒரு வருகிறார். நீதான் சொல்ல வர்றாங்க. திசைக்காளி பிறப்பிலே வந்திருக்கக்கூடிய நாடகம். அந்த